ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்பாடா, என்னடா அது ஒரு வழியாக விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்ததில்ல, நமக்கே சந்தோஷம். என்னடா காலிலேருந்து காத்திருந்து எல்லாம் போச்சு, காலம் போச்சு, எது போச்சுன்னு அந்த பாட்டு மாதிரி தான். இது பண்ணதெல்லாம் போட்டு ப்ரொமோ போடாமல் போட்டுட்டு இப்போ ஒரு வழியாக போட்டாங்க. ப்ரொமோலாம் பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை சிறுகடி காசில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கல்ல. முத்துவும் மீனா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. என்னை விட்டு விரட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க 2 ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க. 2 ஃப்ரெண்டு வீட்லேயும் விரட்டி விட்டாங்க. அதே போல் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ஆச்சுமா, ஏதாச்சுமா, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறப்போ பார்வதி ஆண்டிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு எனக்கு. என் பேர் ரோஹிணி இல்லை, எனக்கு கல்யாணி கிறிஸ்டினோட பையங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆண்டி. என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ, ஆமாம் ஆண்டி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களா. என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க ஆண்டி, எனக்கு போக எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ, அதே போல் சிவன்கிட்டே பார்த்து பேசுகிறாங்க. சிவன் இந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ, வேணாம் விஜய் என் ஃப்ரெண்டு, என் குடும்பத்தை இந்த மாதிரி பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் விஜய் எனக்கு ஃப்ரெண்டு. என் மூலியமாக அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் அவள் இவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான்னு எனக்கு தெரியாமல் என் ஃப்ரெண்டு குடும்பத்தை நானே கெடுத்துட்டேன். இந்த இதை மறுபடியும் நான் அவளுக்கு அடைக்கணும் கொடுத்து இது பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி போய் பேசுகிறாங்க. பேசிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் உனக்கு அடைக்கலம்லாம் கொடுக்க முடியாதுமா, நீ கிளம்பி போயிரு, இருந்தால் உனக்கு காசு வேணால் தரேன், உனக்கு செலவுக்கு இப்போதைக்கு தேவைப்படும், வச்சுக்க அப்படின்னு சொல்லி. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நீங்களே நீ ஏற்றுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களும் போயிடுறாங்களா. அப்படியே ரோட்டில் அப்படியே ரோஹிணி வந்து சோகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. சோகமாக நடந்து போயிட்டுருக்கப்போ சிந்தாமணி அங்கிட்டு வராங்க காரில் வந்துட்டு. என்னம்மா ரோஹிணி இங்கே வந்துகிட்டு இருக்க என்ன அப்படிங்கிறப்போ அவங்க சோகமாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன ஆச்சுமா அப்படிங்கிறப்போ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி நீ காரில் ஏற அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி முத்து மீனாவும் என்னை வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் இப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. பொய் சொல்லி என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, முத்து மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ எதுவும் கவலைப்படாதம்மா, உனக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு வழியாக எப்படியோ அந்த முத்துவையும் மீனாவையும் பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு இது கிடச்சிருச்சு. மாஸ்டரை வச்சு பழி வாங்கலான்னு பார்த்தா அந்த அம்மா இந்த மாதிரி பண்ணி கிளாஸ் நடத்த விடாமல் பண்ணிருச்சு. இனிமேல் நான் அங்கே போக முடியாதுன்னு நினச்சேன். நல்லா பகடக்காயாக நீ மாட்டிக்கிட்டேன். நீ எதுவும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த முத்து மீனா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பழி வாங்க. சிந்தாமணியும் இவங்களும் வந்துட்டு கை கோக்குறாங்க. கை கோத்துட்டு முத்து மீனாவே பழி வாங்குறதுக்கு நிறையா பிளான் பண்ண போகிறாங்க. இதுதான் இனிமேட்டு காட்ட போகிறாங்க. அதில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் முத்து மீனா தான் வந்து ஜெயிக்க போகுது. ஏன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்துட்டு அவங்க மீனாவோட தம்பியை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருந்தாலும் அதில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அது ஒன்று தெரிய வந்து இவங்க எப்படியாவது கொண்டு போகிறாங்க. சரி, எப்படி பழி வாங்குறங்கிறத நம்ம வந்து இனிமேட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.